வியூவர்ஸ், இந்த வீடியோவில் யார் யாருக்கு ஜாதகம் அல்லது விதி வேலை செய்யாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலே இது வந்து ஜாதக கட்டங்களை அடிப்படையாக கொண்டு கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மகாபாரதத்துக்கான அந்த விளம்பர ப்ரொமோஷன் வந்து அடிக்கடி வந்து பார்த்துருப்போம். ஸோ ஆனால் யாரெல்லாம் வந்து நோட் பண்ணீங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ ஏன்னா ஒரே ஒரு நிமிஷம் வீடியோ கிளிப்பில் வந்து யாரெல்லாம் வந்து விதி வேலை செஞ்சு விதியால் வந்து துன்பப்படுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அந்த மகாபாரதம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வாங்க அந்த வீடியோ கிளிப் வந்து பார்க்கலாம். மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை, ஆசை என்னும் மோகம் யாரை விடும்? அது அனைவர் மனதிலும் வேரை விடும். அறிகெட்ட மனதிற்கு கடிவாளமிடாவிடில் அது மதிகெட்டு மிதிப்பட்டு விதிவயப்படும். நம் சிறிய விழிகளுக்குள் வலிய அகிலத்தை காண முடியும் என என் சிறிய ஆசை ஏன் விஸ்வரூபம் எடுக்கக்கூடாது? சத்தியவதி அடைந்த வெற்றியை எடுத்துச் சொல்ல வருகிறது மகாபாரதம். ஸோ டியர் வியூவர்ஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, ஸோ இதுக்கு ஆசைப்பட்டு யார் ஒருத்தர் வந்து பேராசைப்பட்டு வந்து பார்த்தோன்னா வந்து தன்னோட மனதை கட்டுப்படுத்தாமல் வந்து பார்த்தோன்னா வந்து அந்த தறிக்கட்டு அலையும் மனதோடு வந்து யார் வர்றவங்க வந்து அலையிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா வந்து விதி வயப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா யார் ஒருத்தவங்க வந்து பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரி பேராசைகள் படாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து விதியால் வந்து துன்பம் கிடையாது அப்படின்றதான் வந்து பொருள்படுது. ஸோ இதையே தான் வந்து திருவள்ளுவரும் சொல்லியிருப்பார். ஸோ என்ன திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்கன்னா, யாதனின் நீங்கானுவதல் அதனின் இளன். அதாவது வந்து யாராருக்கு எந்தெந்த பொருள் குறித்த ஆசை இல்லையோ அந்த பொருள் குறித்த துன்பம் கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சிங்கன்னா, அதிக பேராசைப்பட்டு வந்து நம்ம வந்து அதாவது மண்ணு மேலேயோ இல்லை பொண்ணு மேலேயோ இல்லை பெண்ணு மேலேயோ வந்து ஆசைப்படும் போது, அதுவும் அது நியாயமற்றதாக இல்லாத போது தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்து விதியால் வந்து கடும் துன்பம் வந்து வரும் அப்படின்றதான் வந்து சொல்ல வராங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து சத்தியவதி ஆசைப்பட்டதால் தான் அந்த மகாபாரதமே உருவாகிருக்கும். ஸோ அவங்களோட பேராசை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். இந்த மகாபாரதம் பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து அது தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை மகாபாரதம் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது புரியும். ஸோ அப்போ இதுக்காக வந்து நம்ம ஆசையே படக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கேட்கலாம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஆசைப்படணும். ஸோ அது வந்து நியாயமானதாக இருக்கணும். நம்ம ஆசைப்பட்டு கண்டிப்பாக வந்து அதை அடையணும்னு நினைக்கிறது வந்து அதுதான் வந்து உலகத்தோட வளர்ச்சிக்கு வந்து காரணமாக அமையும். அதில் எந்த கருத்துமே கிடையாது. ஆனால் நம்ம நியாயமான முறையில் கடின உழைப்பு செய்யும்போது, மூளைக்கு கரெக்டான வேலை கொடுத்து விவேகமாக செய்யும்போது நம்ம நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா வந்து அதில் வெற்றி பெற முடியும். ஸோ இறைவன்கிட்ட வந்து எப்போவுமே நம்ம துன்பம் வேணாம், வந்து பிரச்சனைகள் வேணான்னு வேண்டதை விட அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான ஆற்றல் வேணும் அப்படின்னு வந்து வேண்டி வந்து பார்த்தோன்னா வந்து வாழ்வில் நம்ம நேயர்கள் அனைவரும் வெற்றி பெற இறைவனை வேண்டி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.